இனிப்பு திசுவை வளர்க்கும். அந்த திசுவை வளர்க்கக்கூடிய இனிப்பு ஒரு 25 வயசு வரைக்கும் தான் நம்ம வளர வேண்டியதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம சீரா இருக்க தான் வேணும். ஸோ சிறு வயதுக்கு அப்புறம் முதல்ல இனிப்பை விட்டுருங்க. இனிப்புங்கிற பண்டங்கள், இனிப்பு பண்டங்கள் 30-35 வயசுக்கு மேல சர்க்கரை இருக்கோ இல்லையோ நம்ம எடுக்க வேண்டாம். தனி இனிப்புகளாக வேண்டாம். தேவைப்பட்டால் பழங்களாக எடுத்துக்கொள்ளும். தினசரி பழங்களா எடுத்துக்கொள்ளும். ஏதாவது ஒரு பழம் தினசரி இருக்கட்டும். காலை உணவுல நிறைய பழ குவியல்கள் இருக்கட்டும். நம்ம தோசைக்கு அரைச்சி வச்சு, பொங்கல் வச்சு, பூரி சுட்டு, மசாலா சாப்பிட்டலாம் போதும். இனிமேல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல காலையில சாப்பாடா எங்க வீட்டுல, உங்க வீட்டுல 2-3 பேர் பேசுறீங்க. உங்க வீட்டுல காலை, எங்க வீட்டுல கொய்யாப்பழமும் ஆப்பிளும், உங்க வீட்டுல எங்க வீட்டுல வாழைப்பழமும் நவாப்பழமும். அப்படியான உரையாடல் இந்த சமூகத்தில் இருக்க வேண்டும் நண்பர்கள். அப்படியான விஷயத்தை நகர்ந்துதான் ஆகணும். 2வது, நமக்கான பெரிய பற்றாக்குறை புரதம். புரதம் மற்ற நாடுகள் எல்லாம் புரதம் நிறைய எடுக்கிறாங்க. புலால் சாப்பிடுபவர்களுக்கு புரதம் நிறைய கிடைக்குது. தாவர உணவாளர்களுக்கு புரதத்திற்காக நிறைய மெனக்கடல் வேண்டும். கூடுதலாக அதற்கு நிறைய சுண்டலும் பயரும் பட்டாணியும் கேழ்வரகும் எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்தா கூட ஒரு நாளைக்கு தேவையான 1 கிலோவுக்கு 6 கிராம் வேணுங்கிறான். ஸோ 60-65 கிலோ இருக்கீங்கன்னா எவ்வளவு வேணும்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு கிராம் புரதம் வேணும் நமக்கு. நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல புரதம் அவ்வளவு வருதா? வராது. ஆனால் புரதம் தான் நம்மளுடைய இம்யூன் பில்டர்ஸ். நம்முடைய எதிர்ப்பாற்றலை சீராக வைத்துக் கொள்வதற்கு, செம்மையாக வைத்துக் கொள்வதற்கு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிமா. ஒரு கிருமி வருதா, இல்ல நீ அடிபட்டு விட்டாயா, இல்ல மெட்டபாலிக்கா உன் ஜீன் ஒரு நோயை உருவாக்குதா,